சில பேர்த்துக்கு ஒரு ரிஜெக்ஷன் ட்ரேட்னா என்ன அப்படின்றது தெரியாது. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ரிஜெக்ஷன் ட்ரேடுன்றது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரேட். லாஸஸை வந்து ரொம்பவே கம்மி பண்ணும். ஸோ வாங்க எப்படின்றது பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் ட்ரேட் போகிறதுக்கு முன்னாடி இந்த மார்க்கெட்டோடைய சினாரியோ வந்து கொஞ்சம் புரிஞ்சுப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங், மார்க்கெட் ஆல்ரெடி வந்து ஃபைட் பண்ணியிருக்கான் பையர் மேலே போக. பட் செல்லர் பிரேக் அவுட் பண்ணுறான். எகெயின் மறுபடியும் பையர் ஃபைட் பண்ணுறான். பட் எகெயின் இந்த லெவலில் செல்லர் பிரேக் அவுட் பண்ணுறான். ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும், செல்லரோட லெவல் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. பட் செல்லர் இந்த ஏரியாவை டச் பண்ணாமே வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துட்டான். ஸோ நெக்ஸ்ட் பையிங் லெவல்ன்றது நம்மளுக்கு இங்கே இருக்குது. அந்த பையிங் ஏரியாவில் வந்து கரெக்டாக வந்து செல்லர் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கான். அப்போ இந்த இடத்துல என்ன தெரியுது, ஆல்ரெடி பையர் வந்து ஃபைட் பண்ணியிருக்கான். ஆனால் ஃபைட் பண்ண லெவலெல்லாம் கொஞ்சம் வீக். இந்த ஒரு பையிங் லெவல்ன்றது ரொம்பவே ஸ்ட்ராங்கான லெவல். அப்போ இந்த ஏரியாவில் கேண்டில் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு, அதாவது ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வரக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஏரியா. பட் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, என்ன தான் பையர் ஃபைட் பண்ணாலும் செல்லர் பிரேக் அவுட் பண்ணுறான், பையர் ஃபைட் பண்ணாலும் செல்லர் பிரேக் அவுட் பண்ணுறான். அப்போ இந்த ஏரியாவில் ஒரு செல்லர் வரக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம வந்து ரிஜெக்ஷன் ட்ரேடை யூஸ் பண்ணணும். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, நல்ல ஒரு ரிஜெக்ஷன் விக்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கணும். அதாவது விக்ஸ் லெவல்ஸை வந்து சூஸ் பண்ணிக்கணும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எதாவது பார்த்தா சின்ன சின்ன விக்ஸ், என்னடா விக்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த விக்ஸ் எல்லாம் தான் நம்மளுக்கான ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்ட். ப்ரைஸ் மார்க்கெட்டில் ஃப்யூச்சரில் திரும்பி இங்கே வரும்போது இந்த விக்குக்கு வந்து டச் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு ரிஜெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அது இந்த இடத்துல மார்க்கெட் கீழே வரக்கூடிய மார்க்கெட் என்னவா வந்து வருது அப்படின்றத பொறுத்து. ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னா இந்த ஏரியாவில் ரியாக்ட் ஆகாது. வரக்கூடிய மொமெண்டமில் பையரோட ஃபைட் இருக்குது. செல்லர் வரான், ஆனால் வர செல்லர் வீக்காக இருக்கான். பையரோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்படின்னும் போது இது வந்து நம்மளுக்கு ஒரு பையிங் லெவலாகவும் இருக்குமா. அப்போ இங்கே டச் பண்ணும்போது நம்மளுக்கான ஒரு ரிஜெக்ஷன்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து இங்கே உள்ள விக் லெவல்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து சினாரியோ சொல்லியிருப்பேன். பையர் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கான் அப்படின்றது வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருப்பேன். அதே மாதிரி கீழே வந்தால் வர விட்டு இங்கேருந்து ப்ளேஸ் பண்ணேன். நான் நினச்சிருந்தா இங்கே போயிருக்கலாம். பட் அந்த இடத்துல லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அப்போது அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து ரிஜெக்ஷன் ட்ரேட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், ஜஸ்ட் நம்ம வந்து ஏனோதானோன்ட்டு கீழே வர விட்டு மேலே ப்ளேஸ் பண்ணுறது, மேலே வர விட்டு கீழே ப்ளேஸ் பண்ணுறது அப்படிலாம் பண்ணுறதுல கரெக்டான ஒரு பொசிஷனை எடுத்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.